பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரும் அளவுக்கு வலிமை இருக்கிறது என்று பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரான 2 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் இம்ரான்கான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இம்ரான் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரமானது. அந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் நடந்தபோது அனைத்து உதவிகளையும் இந்தியாவுக்கு வழங்குவோம் என பாகிஸ்தான் கூறியது. ஆனால் புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை இந்தியா தரவில்லை. 2019ஆம் ஆண்டு என்ன நடக்கும் என யூகித்தேனோ அதுதான் தற்போது பகல்காம் சம்பவத்துக்கு பின்னர் நடந்திருக்கிறது. இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும் மோடி அரசு மீண்டும் பாகிஸ்தான் மீதுதான் குற்றம் சாட்டுகிறது. 150 கோடி மக்களை கொண்ட இந்திய அரசு பதற்றத்தை உருவாக்காமல் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அமைதியை உருவாக்குவதுதான் முதன்மையானது. ஆனால் அது கோழைத்தனமானது அல்ல. இந்தியா ஏதேனும் தவறான சாகசத்தை நிகழ்த்த நினைத்தால் அதற்கு பதிலடி தரும் வலிமை பாகிஸ்தானுக்கு உண்டு. 2019ஆம் ஆண்டு பாலகோட் தாக்குதலின் போது ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் எங்களுக்கு ஆதரவாக இருந்தது. ஜம்மு காஷ்மீருக்கான சுய நிர்ணய உரிமை என்பது ஐநா தீர்மானங்கள் மூலம் உறுதியாகிறது. ஜம்மு காஷ்மீர் மக்களை இந்திய அரசு ஒடுக்குகிறது. இந்திய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து சட்டவிரோதமாக ரத்து செய்யப்பட்டது. இதன் மூலம் காஷ்மீர் மக்களின் சுதந்திரம் மேலும் நசுக்கப்பட்டது. இந்திய பிரதமர் மோடியின் போர் சூழல் நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம். பாகிஸ்தான் அரசு அரசியல் பழிவாங்கல்களை கைவிட்டு நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும் என இம்ரான்கான் கூறியிருக்கிறார். பாகிஸ்தானில் ஏற்கனவே பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இப்படி இருக்கையில் ஹஜ் பயண விஷயத்தில் சவுதி அரசு பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விதித்திருக்கிறது. எங்களது கட்டுப்பாடுகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் வார்னிங் கொடுத்திருக்கிறது. சவுதியின் எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவுடன் பிரச்சனை, இப்போது சவுதியுடனும் பஞ்சாயத்து என பாகிஸ்தான் 7.5 தொடங்கியிருக்கிறது. ஹஜ் பயணம் மேற்கொள்வதை இஸ்லாமியர்கள் தங்களது மத கடமையாக கருதுகின்றனர். ஆனால் இந்த புனித பயணத்தில் முறைகேடுகள் நடப்பதாகவும் இதன் மூலம் உயிரிழப்புகள் அதிகரிப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. எனவே சவுதி அரசும் ஹஜ் பயண கமிட்டியும் கராரான விதிமுறைகளை விதித்திருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை பேர்தான் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே நாங்கள் அனுமதியை வழங்குவோம் எனவும் சவுதி அரசு கூறியுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு பாகிஸ்தானைச் சேர்ந்த 89,000 பேருக்கு மட்டுமே ஹஜ் பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனை அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்பட்டமாக மீறுவார்கள் என சவுதி குற்றம் சாட்டியுள்ளது. அதாவது டூரிஸ்ட் விசா அல்லது விசிட் விசா மூலம் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் சவுதி வருகிறார்கள். அங்கிருந்து அவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்கிறார்கள். இது சட்டவிரோதம் என சவுதி கூறியுள்ளது. இப்படி சட்டவிரோதமாக ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு சுமார் 4.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் இவர்களுக்கு உதவுபவர்களுக்கு 22.5 லட்சம் வரையும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சவுதி எச்சரித்துள்ளது. வெறும் அபராதம் மட்டுமல்ல, கைது நடவடிக்கையும் கூட மேற்கொள்ளப்படலாம். அவர்கள் மீண்டும் சவுதிக்குள் நுழைய சுமார் 10 ஆண்டுகள் வரை தடை விதிக்கப்படலாம் என சவுதி வார்னிங் கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து வரும் 89,000 பேரில் 23,620 பேர் தனியார் சுற்றுலா நிறுவனங்களின் மூலம் ஹஜ் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். சவுதியின் வார்னிங் பற்றி பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா அசிஃப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த பிரச்சனை மிகவும் கவலைக்கிடமானதாக இருக்கிறது. எங்கள் நாட்டின் மதிப்பை இது குறைத்து காட்டுகிறது என கூறியிருக்கிறார். பாகிஸ்தானியர்கள் சட்டவிரோதமாக ஹஜ் பயணம் மேற்கொள்வது அந்த நாட்டு அரசின் தோல்வியை காட்டுகிறது என்றும், பாகிஸ்தான் அரசு இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்த தவறினால் அது 2 நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கையையும் இருதரப்பு உறவுகளையும் பாதிக்கக்கூடும் என்றும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். Subscribe to One India and never miss an update.